வணக்கம். மாலை முரசு தொலைக்காட்சியின் 8 திக்கும் 8 மணி செய்தி தொகுப்பில் செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 21 வயதுக்கு உட்பட்டோருக்கு மது விற்பனை செய்தால் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என ஊழியர்களுக்கு டாஸ்மாக் நிர்வாகம் எச்சரிக்கை. வயதில் சந்தேகம் ஏற்பட்டால் ஆதார் கார்டு உள்ளிட்ட உரிய ஆவணங்களை சரிபார்த்து மது விற்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்ட கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் நன்றி. கொள்கை உறுதிமிக்க கட்சிகளாக ஒன்றுபட்டு நின்று மக்கள் நலன், மாநில உரிமைகளுக்கான பயணத்தை தொடர்வோம் எனவும் வேண்டுகோள். தாவேகாவுக்கு ஆதரவு அளித்த எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம் ஆகியோரின் கட்சி பதவியை பறித்து எடப்பாடி பழனிசாமி அதிரடி. ஆதரவாக செயல்பட்ட நத்தம் விஸ்வநாதன், சி. விஜயபாஸ்கர், தங்கமணி, கே.பி. அன்பழகன் உட்பட 26 மாவட்ட செயலாளர்களின் பதவி பறிப்பு. தங்களை நீக்க எடப்பாடி பழனிசாமிக்கு அதிகாரமில்லை. அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் ஆவேசம். இபிஎஸ் தலைமை பொறுப்பேற்றது முதல் அதிமுகவுக்கு தொடர் தோல்விதான் கிடைத்துள்ளது என சி.வி. சண்முகம் குற்றச்சாட்டு. தோல்வியை ஏற்றுக்கொள்பவர்தான் தலைவர் பதவிக்கு தகுதியானவர் எனவும் பேட்டி. அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்களை ஒன்றிணைக்க வேண்டும் என மன்றாடினோம். எடப்பாடி பழனிசாமி கடைசி வரை ஒப்புக்கொள்ளவே இல்லை என சி.வி. சண்முகம் வேதனை. அதிமுகவிலிருந்து பலரை நீக்கியதற்கு கையெழுத்து போட்டது மட்டும்தான் பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி செய்த வேலை. எடப்பாடி பழனிசாமியின் குடும்ப பிடியில் அதிமுக சிக்கி இருப்பதாகவும் சி.வி. சண்முகம் விமர்சனம். தாங்கள் சொன்னதை கேட்டிருந்தால் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக ஆகியிருப்பார் இபிஎஸ். கேட்காததன் விளைவு இன்றைக்கு அவருடைய தலையில் அவரே மண்ணை வாரி போட்டுக் கொண்டதாக சி.வி. சண்முகம் விமர்சனம். ஒரு தகுதியே இல்லாத பொதுச் செயலாளர் தான் எடப்பாடி பழனிசாமி என அதிமுக முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் காட்டம். இனி வரக்கூடிய நாட்களில் அதிமுகவில் அவர் மட்டும்தான் இருப்பார் எனவும் பேட்டி. எல்லோரும் ஒற்றுமையாக இருந்தால் அதிமுக மிகப்பெரிய கடலாக மாறிவிடும். ஜெயலலிதாவால் வளர்க்கப்பட்ட இயக்கம் இன்று சிதறி கிடப்பது வேதனை அளிப்பதாகவும் சசிகலா பேச்சு. திமுகவுடன் கூட்டணி என்பது கனவில் கூட அதிமுகவினருக்கு வரக்கூடாது. கூட்டணி குறித்த பேச்சு என்ற செய்தியை கேட்டு 4 நாட்களாக தூக்கம் வரவில்லை என்றும் சசிகலா ஆவேசம். திமுகவை எதிர்த்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆரால் தொடங்கப்பட்ட இயக்கம்தான் அதிமுக. எங்களது ரத்தத்தில் கூட திமுக எதிர்ப்புதான் உறைந்து போய் இருக்கிறது என்று சசிகலா பேச்சு. தாவேகாவின் தரங்கெட்ட அரசியலை மக்களிடம் அம்பலப்படுத்தவும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் காட்டமான அறிக்கை. பட்டியலின மக்கள் மீது உண்மையிலேயே அக்கறை இருக்குமானால் வேங்கை வயல் கிராமத்திற்கு முதலமைச்சர் விஜய் செல்ல வேண்டும். நீர்த்தேக்க தொட்டியில் மலம் கலக்கப்பட்ட விவகாரத்தில் உண்மை குற்றவாளிகளை விரைந்து கண்டறிய வேண்டும் என்றும் பாஜக மூத்த தலைவர் வானதி சீனிவாசன் வலியுறுத்தல். மருத்துவ படிப்புகளில் நீட் அடிப்படையிலான சேர்க்கைகளை ரத்து செய்ய வேண்டும் என மத்திய அரசுக்கு முதலமைச்சர் விஜய் வலியுறுத்தல். +2 தேர்வு மதிப்பெண்களின் அடிப்படையில் மாநிலங்களே நிரப்ப அனுமதிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை. தமிழ்நாடு காவல் உளவுத்துறை ஐஜியாக அஸ்ரா கார்க் நியமனம். முதல்வராக விஜய் பதவியேற்றதும் முதல் ஐபிஎஸ் அதிகாரி இடமாற்றம்.
தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞராக விஜய் நாராயண் நியமனம். ஆட்சி மாற்றத்தை அடுத்து PS ராமன் பதவி விலகிய நிலையில் விஜய் நாராயண் நியமனம். திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் இன்று நடைபெறுகிறது மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். அண்ணா அறிவாலயத்தில் காலை 10:30 மணியளவில் நடைபெறும் கூட்டத்தில் தேர்தல் தோல்வி, கட்சியின் அடுத்த பணிகள் குறித்து முக்கிய ஆலோசனை. நாடு முழுவதும் பால் விலையை லிட்டருக்கு ₹2 உயர்த்தியதன் அமுல் மற்றும் மதர் டெய்ரி நிறுவனங்கள். பால் விலை உயர்வு இன்று முதல் நடைமுறைக்கு வருவதாக அறிவிப்பு. புதுச்சேரி முதலமைச்சராக பதவியேற்றார் NR காங்கிரஸ் கட்சித் தலைவர் N. ரங்கசாமி. பதவி பிரமாணம் மற்றும் ரகசிய காப்பு பிரமாணம் செய்து வைத்தார் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன். திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில் சித்திரை திருவிழா தேரோட்டம் கோலாகலம். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பக்தி முழக்கத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு. கேரளத்தின் புதிய முதலமைச்சர் யார் என்பதை காங்கிரஸ் தலைமை இன்று அறிவிக்க இருப்பதாக தகவல். காங்கிரஸ் தலைவர் கார்கேவுடன் ராகுல் காந்தி நடத்திய ஆலோசனையில் சதீஷனை முதலமைச்சராக்குவது குறித்து பரிசீலனை. ஜூன் முதல் ஆகஸ்ட் மாதம் வரை சர்வதேச விமான சேவைகளை குறைக்க ஏர் இந்தியா நிறுவனம் திட்டம். விமான எரிபொருள் விலை உயர்வை தொடர்ந்து ஒரு சில வெளிநாட்டு வழித்தடங்களில் சேவையை தற்காலிகமாக நிறுத்திக் கொள்ளவும் முடிவு. ஆறு நாள் அரசுமுறை பயணமாக நாளை ஐக்கிய அரபு அமீரகம் செல்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. அதிபர் ஷேக் முகமது பின் உடனான சந்திப்பின் போது எரிபொருள் தட்டுப்பாடு, கச்சா எண்ணெய் மற்றும் சமையல் எரிவாயு தொடர்பான ஒப்பந்தங்களில் கையெழுத்திட உள்ளதாக தகவல். எரிபொருள் சிக்கனத்தை வலியுறுத்திய நிலையில் செயலிலும் கடைபிடித்த பிரதமர் மோடி. பாதுகாப்பு வாகனங்களை குறைத்துக் கொண்டு வெறும் 2 வாகனங்களில் அமைச்சரவை கூட்டத்திற்கு சென்ற பிரதமர். பள்ளி கல்லூரிகளில் ஹிஜாப் அணிய விதிக்கப்பட்ட தடையை திரும்ப பெற்றது கர்நாடகா. தலைப்பாகை, ருத்ராட்சம் உள்ளிட்ட மதம் சார்ந்த சின்னங்களை அணிந்து வரலாம் என்றும் சித்தராமையா அரசு அறிவிப்பு. பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாடு டெல்லியில் இன்று தொடக்கம். ரஷ்யா, பிரேசில், சீனா உள்ளிட்ட நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்கும் 2 நாள் மாநாட்டில் உலகளாவிய மற்றும் பிராந்திய பிரச்சினைகள் குறித்து முக்கிய விவாதம். ஆண்டுக்குள் இந்தியாவுடனான வர்த்தகத்தை $100 பில்லியன் உயர்த்த இலக்கு. டெல்லியில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருடனான சந்திப்பின் போது ரஷ்ய அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் திட்டவட்டம். மூன்று நாள் அரசுமுறை பயணமாக சீனா சென்றடைந்தார் அதிபர் டிரம்ப். 9 ஆண்டுகளுக்கு பிறகு சீனா சென்ற அமெரிக்க அதிபருக்கு பெய்ஜிங் விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு. சீனா சென்ற அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு இசை வாத்தியங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு. பிரம்மாண்ட ராணுவ அணிவகுப்பு மரியாதையையும் ஏற்றுக்கொண்டார் அதிபர் டிரம்ப். சீன அதிபர் ஜின்பிங் உடன் அமெரிக்க அதிபர் டிரம்ப் இன்று பேச்சுவார்த்தை. வர்த்தகம், பொருளாதாரம் மற்றும் ஈரான் போர் நிறுத்தம் உள்ளிட்டவை குறித்து தலைவர்கள் முக்கிய ஆலோசனை. விராட் கோலியின் அதிரடி ஆட்டத்தால் 6 விக்கெட் வித்தியாசத்தில் கொல்கத்தாவை வீழ்த்தியது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு. முதலில் விளையாடிய கொல்கத்தா 192 ரன்கள் எடுத்த நிலையில் 19.1 ஓவரில் 4 விக்கெட்களை மட்டுமே இழந்து இலக்கை எட்டி அசத்தல். IPL தொடரின் இன்றைய போட்டியில் பஞ்சாப் கிங்ஸ், மும்பை இந்தியன்ஸ் அணிகள் மோதல். தர்மசாலாவில் நடைபெறும் 58வது போட்டியில் வெற்றியை பதிவு செய்ய இரு அணி வீரர்களும் தீவிரம். நியூசிலாந்துக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டி. ஜூன் மாதம் நியூசிலாந்தில் நடைபெறும் போட்டிக்கு அறிமுக வீரர்களுடன் 15 பேர் கொண்ட பட்டியலை வெளியிட்டது இங்கிலாந்து. ICC டெஸ்ட் தரவரிசையின் பந்துவீச்சில்
ஜஸ்பிரீத் பும்ராவுக்கு முதலிடம். பேட்டிங் தரவரிசையில் 8, 9வது இடங்களில் ஜெய்ஷ்வால் மற்றும் சுப்மன் கில். ஆல்ரவுண்டர் பிரிவில் முதலிடம் பிடித்தார் ரவீந்திர ஜடேஜா. பாங்காக்கில் நடைபெற்று வரும் தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் தொடர். பெண்கள் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் மாளவிகா பன்சோத் மற்றும் தேவிகா சிஹாத் அடுத்த சுற்றுக்கு முன்னேற்றம். தாய்லாந்து ஓபன் சூப்பர் 500 தொடரில் இந்தியாவின் PV சிந்து, லக்ஷ்யா சென் மற்றும் கிடாம்பி ஸ்ரீகாந்த் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேற்றம். ஒற்றையர் பிரிவில் முறையே சீனா, சிங்கப்பூர் வீரர்களை வீழ்த்தி அசத்தல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 3200 குறைந்து 1 சவரன் 1,20,000 விற்பனை. ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 400 ரூபாய் குறைந்து 1 கிராம் 15,000 விற்பனை. சூர்யா நடித்திருக்கும் கருப்பு திரைப்படத்தின் காலை 9 மணி சிறப்பு காட்சிகள் ரத்து. தவிர்க்க முடியாத காரணங்களால் ரத்து செய்யப்படுவதாக தயாரிப்பாளர் SR பிரபு ட்விட்டர் பதிவு.